ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை தாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூமை கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணதுக்கப்புறமா சுடு தண்ணியில் எப்போவுமே போடுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கருப்பாயிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ஸ்போர்ட்ஸ்லாம் அதில் அடியில் தங்கிடும். கண்டிப்பாக விதன்னு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். ஏன்னா பெரிய மஷ்ரூமாக போட்டிருந்தேன் அப்படின்னா பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அந்த 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மஷ்ரூமும் இதுவும் சேர்ந்து வரும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கலைங்க, ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் வர அளவுக்கு நான் அடித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் இந்த கிரேவி தொட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கறி ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்போர்ட்ஸ் கருப்பாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஹாட் வாட்டர்லேயோ இல்லை லைட்டாக அலசினீங்கனாலும் மேல் தோல் எடுத்தாலும் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு பூஞ்சை வகையை சேர்ந்தது. நம்மளுக்கு கெட்ட கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கிருமிகள்லாம் அதிலே போயிடும். அதனால் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அலசினதுக்கப்புறம் பாருங்கள், நான் அவ்வளோ அலசியும் இந்த சுடுதண்ணில் போட்டோன்னே இந்த கருப்பெல்லாம் கீழே இறங்கிடுச்சு. பார்த்துங்க, இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மஷ்ரூமை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. மஷ்ரூம் ஃப்ரை செய்யும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விட தேவையில்லை. மஷ்ரூமே ஒரு தண்ணீர் கண்டென்ட் தான் இருக்குது. அதனால் மஷ்ரூமே தண்ணி விடும். 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் அளவுக்கு. உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலாவோ ஒரு கரம் மசாலாவோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு கல் உப்பு சேர்க்காதீங்க, சீக்கிரம் கரையாது. இதுக்கு தூள் உப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் வச்சுருங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆகிருக்கு. நான் சிம்மில் தான் வச்சேன். பட் தண்ணி கண்டென்ட்லாம் இருந்துட்டு கிரேவி இந்த பதத்துக்கு போய் இப்போ தொக்கு பதத்துக்கு ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் ஃப்ரை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஒயிட் ரைஸ்க்கே நம்ம சாப்பாடு பரட்டி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கறி தொக்கை விட ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த மஷ்ரூம் ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் ஆனால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.